நாம் சென்ற சில வாரங்களாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்தில் செய்த அற்புதங்கள், அதன் பின்னணிகள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய நோக்கம் என்ன, இவைகளை தியானித்து வருகிறோம். இந்த வரிசையில் இன்று நாம் தியானிக்க இருப்பது இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பின அற்புத சம்பவங்களாகும். 3 பேரை அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது வேதத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஒன்று எவிருவினுடைய ஜபாலயத்திலான எவிருவினுடைய மகள். இதை மார்க் 5வது அத்தியாயம் 22-43, மத்தேயு 9 18-25, லூக்கா 8வது அத்தியாயம் 41-50 வசனங்களில் இந்த ஒரு உயிர்த்தெழுதல் மட்டும் 3 சுவிசேஷ புத்தகங்களில் இருக்கிறது. ஒரு விதவையின் மகனை அவர் உயிரோடு எழுப்பினார். அது லூக்கா 7வது அத்தியாயம் 11-17 வசனத்தில் லூக்காவில் மட்டும்தான் இருக்கிறது. லாசருவை உயிரோடு எழுப்பினது யோவான் சுவிசேஷம் 11வது அத்தியாயம் 1-44 வரைக்கும் அதில் மட்டும்தான் இருக்குது. இதில் இந்த 3 பேரையும் உயிரோடு எழுப்பின இந்த சம்பவங்களை நம்ம வேறு ஒரு தலைப்பிலே ஏற்கனவே நம்ம தியானித்து இருக்கிறோம். சென்ற 11/6/24 அன்று இயேசு கூறிய நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற தலைப்பில் இந்த 3 பேருடைய உயிர்த்தெழுதலும் அதற்கு பின்னதாக அவர் கூறியதனுடைய வார்த்தையினுடைய விளக்கங்களை நம்ம தியானித்து வந்தோம். இன்றைக்கு இதே சம்பவங்களை வேறு கோணத்திலிருந்து நாம் தியானிப்போம். முதலாவது நாம் தியானிக்க இருப்பது ஜபாலய தலைவனாகிய எவிருவின் 12 வயதுள்ள மகள் மரணத்திலிருந்து அவள் உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு சம்பவம். இது மார்க் 5வது அத்தியாயத்தில் 22-43 வரை உள்ள இந்த பகுதியிலிருந்து நாம் அதை கொஞ்சம் வாசிக்கலாம். வாசித்து விட்டு அதனுடைய பின்னாடி உள்ள காரியங்களை நம்ம பார்க்கலாம். மார்க் 5வது அத்தியாயம் 22 அப்பொழுது ஜபாலய தலைவனில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவருடைய கண்டு அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரனத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது அப்படின்னு இதுக்கு பின்னணியை பார்த்தோம்னா, லேகியோனாகிய 6000 பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதனை அவர் விடுதலையாக்குகிறார். கதரேனருடைய நாட்டிலே சென்று அவர் விடுதலையை ஆக்கினதுக்கு பிற்பாடு அங்கே உள்ள மக்கள் தயவுசெய்து எங்கள் பகுதியை விட்டு போய்விடும் என்று சொன்ன உடனடியாக அங்கிருந்து கிளம்பி அக்கறைக்கு, அதை இங்கிருந்து கிளம்பி போனால் இந்த கரைக்கு திரும்பி வருகிற போது தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இதில் ஜபாலய தலைவன் கேட்ட உடனடியாக அவனோடு போகிறார். ஆனால் போகும்போதே அந்த பிரயாணம் ஒரு சம்பவத்தினாலே தடைப்பட்டு தொடர முடியாமல் அங்கேயே நிற்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இதிலேயே பார்க்கலாம். நம்ம 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், அவருடைய வஸ்திரங்களை ஆகும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மைகளை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஸோ இவங்க பிரயாணமாக போகிற போது இடையில இந்த ஒரு சம்பவம் வந்ததுனால நடந்து போகிறது அங்கேயே கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த நேரத்தில் அடுத்த காரியம் நடக்குது. 35வது வசனத்தில் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி
பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு கூட வருகிறதுக்கு இடம் கொடாமல் பின்னாடி வந்த கூட்டத்தெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டாரு. நீங்க எல்லாம் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நிறுத்திட்டு இந்த 3 சீசர்களை மாத்திரம் கூட அழைத்து கொண்டு அந்த ஜெபாலய தலைவனையும் கூட்டிக் கொண்டு போகிறார். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு கூட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்குள் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அதுக்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதலையாக கட்டளையிட்டு ஒரு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அந்த ஒரு இடையிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்ததுனால இந்த பிரயாணம் தடைப்பட்டு போகிறது. அந்த டயத்துக்குள்ள வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது, உன் முகாரத்தை செத்து போனா இனிமே நீ போதகரை வருத்தப்படுத்தாத, இனிமே அவர் வந்தும் ஒன்றும் செய்ய முடியாது, இது முடிந்து போன காரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படிங்கிறார். ஸோ எவருக்கு இந்த நேரத்தில் என்னன்னா, இந்த இடையில இந்த பொண்ணு வந்து தடை பண்ணாம இருந்தா இவர் மட்டும் சீக்கிரமா வந்திருந்தாருன்னா இந்நேரம் எந்திரிச்சிருந்திருப்பாளே, இப்ப இதனால இது லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பங்களோட உண்டாயிருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவளாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தெல்லாம் தன்னை பின்னே தொடர்ந்து வர்றதெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டார். இங்கேயே நில்லுங்க எல்லாரும், யாரும் வராதிங்கிட்டு அந்த 3 சீசர்களை மாத்திரம் கூட்டிக் கொண்டு எவரையை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போறாரு. அங்கேயும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, அந்த பிள்ளை என்ன சாகல, நெத்திரியா எடுக்கிறா, நீங்க ஏன் பண்றீங்கன்னு. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் தெரியும், பிள்ளை செத்து போச்சு, நாங்க பார்த்தோம், இப்ப அது செத்து போச்சேன்னு நாங்க அழுதுகிட்டு இருக்கிறோம், இவர் என்ன சாகலைன்னு சொல்றாரு. உண்மையிலே அந்த மரித்து போனதற்காக துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்கிறவர்களுக்கு அது மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்ற சொல் வந்து சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கணும். ஆனா இவங்க அவரை பார்த்து சிரிச்சாங்க. உடனே சொன்னாரு, இவர் இவங்களெல்லாம் வெளியே அனுப்புட்டாரு. 3 சீசர்களையும் அந்த பிள்ளையினுடைய தகப்பன் தாயை மட்டும் கூட்டிக்கிட்டு உள்ள போய் தாலித் தாகுமி அப்படிங்கிறார். அதாவது அவங்களுடைய அன்றைய பேச்சு வழக்கிலே இருந்த ஒரு பாஷை, அரமேய பாஷை. புதிய ஏற்பாடு நமக்கு கிரேக்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருந்த மொழி எபிரேய மொழியும் அங்க பேச்சு வழக்கில் இருந்த பாஷையாக அரமேய பாஷையிலிருந்தும் பேசி கொண்டிருந்தார். டிரான்ஸ்லேஷன் நமக்கு கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் இங்கிலீஷ் தமிழ்னு வந்து போச்சு. இதுல அந்த அரமேய பாஷையில சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனடியே அந்த பெண் கண்ணுகளை திறந்து எழுந்து உட்கார்ந்தார். பெற்றோரோட ஆகாரம் கொடுக்கும்படி சொல்லிட்டு இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அந்த செய்தி எங்கும் பிரசித்தமாயிட்டு. இதுல நம்ம பார்க்குற காரியம் என்னன்றா, இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு நியமித்த போதே அவர்களுக்கு சில காரியங்களை கூறுகிறார். மத்தேயு 10வது அத்தியாயத்துல அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுகிற போது சில காரியங்களை அவங்களுக்கு சொல்றாரு. 6வது வசனத்துல இருந்து, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இது அவர்கள் சீசர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். இதெல்லாம் செய்யுங்க, நீங்க பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சுவிசேஷத்தை சொல்லுங்க, அந்த வீட்டுல வியாதியை இருந்தா சுகமாக்கு, குஷ்டரோகியை சுஸ்தமாக்கு, மரித்தோரை எழுப்புங்கள், வியாதியை துரத்துங்கள் தரும். இதை எப்படி செய்யறதுங்கிறத அந்த சீசர்களை அவர் கூட கூட்டிக் கொண்டே அவர் போனார். அப்ப இவர் பண்ணக்கூடிய அற்புதங்கள் ஒன்னொன்றையும் இவர் எப்படி ஹீல் பண்றாரு, எதை வைத்து ஹீல் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து கத்துக்கொண்டே வந்தாங்க. பிற்காலத்துல அவங்க ஊழியம் செய்கிற போது அதை பயன்படுத்தினாங்க. இங்கேயும் கூட இந்த சீசர்களுக்கு இதுல ஒரு காரியத்தை அவர் நாசுக்காக செயல்முறையாக பிராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்திருந்தார். இதே காரியத்தை பேதுருவும்
பிற்காலத்துல அவருடைய ஊழியத்திலே அபியாசித்தார். அப்போஸ்தலர் 9வது அத்தியாயத்துல 36ல இருந்து 40 வசனங்கள் நம்ம படித்தா தெற்கால் அப்படிங்கிற ஒரு பெண், தபித்தால் என்னும் அர்த்தம் கொள்ளுகிற ஒரு பெண் சீசி இருந்தா. அவ நற்கிரியிலும் தான தர்மம் செய்து கொண்டிருந்தால் வியாதியப்பட்டு மரணம் அடைந்தாள். மரணம் அடைந்ததுக்கு பிறகு அந்த சரீரத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டு வரையில கிடத்தி வச்சிருந்தாங்க. பட் பக்கத்தூர்ல தான் பேதுரு இருக்கிறாருங்கிறனால அவரை கூப்பிட்டாங்க. எதுக்கு? அடக்காராதனைக்கு முன்னாடி ஜெபம் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க. பேதுரு எழுந்து அவர்களோட கூட போனார். அப்போஸ்தலர் 9வது 36ல இருந்து படிக்கலாம். பேதுரு எழுந்து அவர்களோட கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது தெற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இங்க இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை உயிரோடு எழுகிற போது சில காரியத்தை செயல்முறை பிராக்டிக்கலாக காமிச்சார். அதை பேதுரு பிராக்டிக்கல் பண்ணியிருந்தார். இந்த அற்புதத்துக்கு பின்னாடி முதன்மையான காரியம், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சிறு பெண்ணின் மேல் இருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மன உருக்கம். என்றால் இறைவனே சொல்லியிருக்காரு, சிறு பிள்ளைகள் என்னிடம் வரை இடம் கொடுங்கள், பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னவர். அவர் சொன்னது மாத்திரமல்ல, சொன்னதை செய்யல. சிறு பிள்ளைகளை அவர் அதிகமாக நேசித்தார், அன்றுமில்லை இன்றுமே. இரண்டாவது காரணம் வந்து ஜெப ஆலய தலைவன் இவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவன் ஜெப ஆலயத்திலே ஆராதனைக்கு ஜனங்களை கூட்டி தேவ வசனத்தை போதிக்கிற காரியங்கள், ஜபிக்கிறதுல ஆராதிக்கலாம், ஐக்கியத்துக்களை வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறவன். இவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அநேகருக்கு இவன் தேவனுடைய அன்பு வல்லமையை குறித்து சாட்சியாக அவனை நிறுத்தும்படியாக, அவன் விசுவாசத்தை பலப்படுத்தி தேவன் தன் வாழ்க்கையில செய்த காரியங்களை சாட்சியாக சொல்லும்படியாக அவனை எழுப்பினதற்காக. மூன்றாவது காரியம், தன் சீசர்களுக்கு செயல்முறை பயிற்சி. இதுல அவர் கற்றுக் கொடுத்த பாடம்னா, அபிசுவாச கூட்டம் அருகிலே இருந்தால் உங்களுடைய வல்லமையை அது மட்டுப்படுத்தும். எனவே முதல்ல அற்புதம் செய்ய முடியும் இந்த அபிசுவாச கூட்டத்தை எல்லாம் வெளியே கிளப்பி விட்டுரு. அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகற்றி விட்டுத்தான் பின்பு நான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு உபயோகியுங்கள். இதுதான் இந்த செயல்முறை பயிற்சியில அவர் அங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இதை பேதுரு அவர் காலத்துல பின்னாடி அப்படியே பிராக்டிஸ் பண்ணாரு. பவுல் கூட ஒரு வாலிபன் மாடியில் உட்காந்து பிரசங்க கீழே வந்து செத்து போனான். போய் அவனை தூக்கி கொண்டு வந்து வைத்து அவனை அணைத்து கொண்டு அவனை திரும்ப உயிரோடு எழுப்பி கொண்டுட்டு வந்தார். இன்றும் கூட அநேக இடங்களில் அநேக ஊழியர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பின சான்றுகள் சரித்திரங்கள்லாம் உண்டு. ஆனால் அது எல்லாமே அவர் ஒரு கற்றுக் கொடுத்த காரியம், அவர் சொன்ன அதிகாரத்தை உபயோகப்படுத்தியதற்காக. இதுல இரண்டாவதாக நம்ம பார்க்கிறது, நாயின் ஊரை சேர்ந்த விதவையின் மகன் சுகம் பெற்றது. இதை லூக்கா 7வது அத்தியாயத்துல 11லிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா அங்க இந்த சம்பவம் இருக்குது. ஆனா இந்த சம்பவம் லூக்கா சுவிசேஷத்துல மட்டும்தான் இருக்குது. லூக்கா 7வது அத்தியாயம் 11லிருந்து. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகர் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார்.
மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இதுல இந்த சம்பவத்துல முக்கியமான ஒரு காரியம், விதவையின் மகனை எழுப்பினதுல முக்கியமான ஒரு காரியம், இந்த சம்பவம் நடைபெற்றது அவர் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே. அதாவது இந்த எபிர்வின் மகளை எழுப்புவதற்கெல்லாம் முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம் இது. இதான் மரித்தவரை உயிரிழப்பும் முதலாவது அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமானது அந்த விதவையின் மேலிருந்த இயேசுவின் மனதுருக்கமே, அவள் மேலிருந்த அவருடைய மனதுருக்கமே. உபாகம புஸ்தகத்துல 10வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல தேவன் இப்படியாக சொல்லுகிறார். 17-18 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியின் மேல் அன்பு தேவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். இல்ல தேவனுடைய சுபாவமாக ஒண்ணு சொல்லுகிறது என்னன்னா, அவர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமானவர், ஆனா அதே சமயம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவர் அப்படின்னு வருது. இதே சங்கீத புஸ்தகங்கள்ல கூட 146வது சங்கீதத்துல தேவனை குறித்து சொல்லுகிற போது இந்த மாதிரி சொல்லுகிறது. 146வது சங்கீதத்துல 9வது வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இதுல அவர் அதிகமாக வெளிப்படுத்தினது அந்த தேவ சுபாவம், தேவனுடைய சுபாவம். விதவைகளை அவங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவர்களை ஆதரிக்கிறவர்களாக அவர்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறவர் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்து தன் சீசர்கள் கடைசியில கண்ட போனவோ ஒரு சொன்ன, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறார். கடைசியாக சீசர்கள் சொன்ன போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறார். தவிர இந்த ஒரு சம்பவம், இந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம் அப்பொழுது காவலில் வைக்கப்பட்டிருந்த யோவான் ஸ்நானனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட உடனே அவருக்கு ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இந்த கேள்வி அவர்கிட்டே கேட்போம்னு சொல்லி இயேசுகிட்ட சிலர் அனுப்புறாரு. இது இதே லூக்கா 7வது அத்தியாயத்துல 16-19 வசனங்கள் வரைக்கும் படித்தோம்னா இந்த காரியங்கள் அதுல இருக்கும். அப்ப வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி ஆட்களை அனுப்பினான். இதை நம்ம இதுல இருந்து படிக்கலாம். லூக்கா 7:17 இருந்து 16வது வசனத்துல இருந்து படிக்கலாம். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியுள்ள திசையிலும் பரவியது. இவைகள் எல்லாம் யோவானுடைய சீசர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீசர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ரோகி சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இப்ப யோவானுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது?
அநேகமாக எல்லாரையும் போல அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாரையும் போல யோவான் கூட ஒரு காரியத்தை மனதிலே விசுவாசித்து இருந்திருக்கலாம். ஏனென்றால் இவர் ஞானஸ்நானம் பெற வருகிற போதே தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார், பரிசுத்த ஆவியினாலே யார் ஞானஸ்நானம் பெறுகிறாரோ ஆவி அவர் மேல இறங்குகிறதை நீ காண்பாயோ அவர்தான் பரிசுத்த ஆவியினாலே பிறருக்கு அபிஷேகம் கொடுக்கிறவர்னு சொல்லியிருந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வருவார்னு வெளிப்படுத்தி இருந்தார். அந்த வெளிப்பாடு தான் அவருக்கு இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவர் என்ன ஒரு ஐடியா பண்ணியிருந்திருக்கலாம், இவர் பிறரை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்து வல்லமையாக எழுப்பி இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அகற்றி போட்டு எருசலேமிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதனால அதை எப்ப செய்வார் என்று அவர் வெயிட் பண்ணி பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இயேசுனுடைய கிரியைகளும் அப்படி அல்ல. அவர் கிராமமா சுத்தி போய் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அங்க உள்ள நோயாளிகளை சுகமாக்கி கொண்டே இருந்தார். இந்த மாதிரி இல்லையாங்கிறத அவன் சந்தேகத்தை இவர்கிட்டே கேட்டோன்னு கேட்டான். அவரும் அவனுக்கு மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ நினைச்சது நான் தான், ஆனா அதை செய்வதற்கு முன்னதாக, அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னதாக அநேக தீர்க்க தரிசனங்கள் நான் நிறைவேற்ற வேண்டியவைகள் இருக்கிறது, அவைகளையும் நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 22, 23 வசனத்துல சொன்ன காரியத்தை சொல்றாரு. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள், குருடர் பார்வையிடுகிறார், சப்பானி நடக்கிறார், குஷ்டரோகி சுத்தமாகிறார், செவிட இழந்த தரித்ததை மரித்தோர் இழந்திருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். இதெல்லாம் மறைமுகமா என்னன்னா ஏசாயா 35வது அத்தியாயத்துல 4, 6 வசனங்களில் இவரை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அவர் என்ன செய்வாருன்னு அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏசாயா 35 வசனம் 4, 5, 6. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். நான் அந்த காரியத்தை செய்ய முன்னாடி இதையும் நான் செய்யணும், அதனால இதை செஞ்சுட்டு தான் போனேன், எது ஆர்டர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. யோவானுக்கு அன்றைக்கு புரிந்ததோ இல்லையோ தெரியல, ஆனா பிற்காலத்தில் அது புரிந்திருந்திருக்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கறது, கடைசியாக நம்ம பார்த்தா அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம். இது நம்ம நிறைய நேரம் திருப்பி படித்திருக்கிறோம். இது யோவான் சுவிசேஷத்துல 11வது அத்தியாயத்துல 1லிருந்து 44 வசனங்கள் வரைக்கும் ஒரு முழு அத்தியாயத்திலே இந்த ஒரு காரியங்கள் வருது. இவர் ஊழியத்தின கடைசி காலத்துல இந்த சம்பவம் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய கடைசி காலத்துல, அதாவது ஒரு சிலுவைக்கு போவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது. இதுல யோவான் 11ல 1லிருந்து 4 வசனங்களை நம்ம படிக்கலாம். மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருனிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். கேட்ட உடனே அவர் போகல, தங்கி இருந்தார். இது அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியிலே நடைபெற்றது. இது யோவான் 11வது அத்தியாயத்தில் வருகிறது. 9வது அத்தியாயத்துல ஒரு சம்பவம் முழுக்க ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு சற்று முன் நடந்த ஒரு சம்பவம். இதை கூட நம்ம தியானித்து இருக்கிறோம்.
பிறவி குருடன் ஒருவன் கண் பெற்றது. இதுல கூட அந்த சீஷர்கள் முதல்ல இவரை பார்த்து கேட்ட கேள்வி, இவன் பிறவியிலே குருடனாகி பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் வேற மாதிரி இருந்தது. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னார். சில காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள் பல நேரங்களில் நம்ம செய்த தவறில் நம்மளை திருத்துவதற்காக, சிக்ஷிப்பதற்காக ஒரு தண்டனையாக இருக்கலாம். ஆனால் எல்லா வேலையும் அப்படி கிடையாது. சில சமயம் தேவ நாமம் மகிமைப்படும்படியாகவும் நம்முடைய விசுவாசமும் நம்மை சுற்றி உள்ளவருடைய விசுவாசமும் வளர்வதற்கு ஏதுவாக இது தேவன் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில சம்பவங்களாக இருக்கலாம். அதுதான் இந்த ஒரு காரியத்துல நம்ம பார்க்கிறோம். தெரியும் உடம்பு சரியில்லைன்னு, ஆனாலும் அவரு போகல. ஏன்னா சொல்றாரு, இது வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லை, தேவன் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய குமாரனும் மகிமைப்படும்படியாக இது ஏதுவா இருக்கிறதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டார். 2 நாள் கழித்து சீசர்கள் அழைத்து சொல்றாரு, யூதேயாவுக்கு போகலாம் வாங்க. அப்ப சொல்றாரு, லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போறேன் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க சொல்றாங்க, தூங்குறான்னா சுகமாயிருவானே வியாதியஸ்தான், அப்பா அவன் சுகமாயிட்டானா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கறாங்க. இவர் சொல்றாரு, இல்லப்பா அவன் மரித்து போனான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மனித கண்ணோட்டத்துல ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிவதை மரணம் அப்படிங்கிறாங்க. திரும்பி அது வராது, சரீரம் அழிந்து போய்விடும், அந்த ஆத்மாவும் ஆவியும் சரீரத்துக்குள்ள வர முடியாது. ஆனா தேவனுடைய பார்வையில ஆத்மா தேவனை விட்டு பிரிந்து நரகத்துக்குள் போவது, அது திருப்பி வர முடியாது. அதைத்தான் வேதம் மரணம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிவதை தேவனும் வேதமும் நித்திரை என்று சொல்லுகிறது. இங்க தூங்குறான், ஆனா ஒரு நாளைக்கு எந்திரிச்சு நிப்பாங்க, மேல நிப்பாங்க, இங்க நிப்பான், அவ்வளவுதான். அதற்கப்புறம் உள்ளதுதான் மரணம் அப்படிங்கிறது. பெத்தானியாவுக்கு இயேசு வந்தபோது மார்த்தாள் அவரிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 21, 22 படிக்கலாம். மார்த்தாள் இயேசுவிடத்துல ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இவங்க என்ன சொன்னாங்கிறது அவளுக்கே தெரியல. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். நீ இருந்தேன்னா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான், இப்ப கூட நீ தேவன்கிட்ட கேட்டேன்னா என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்றா. இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் இப்ப உயிர் தெழுந்திருப்பான்னு. உடனே அவளுடைய அடுத்த பதில் பாருங்க, மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இப்ப என்ன சொன்னோம்னே தெரியாம சொன்னாங்களா இல்ல ஒப்புக்கு ஏதாவது என்ன சொன்னோம்னு தெரியாமலே பல நேரங்கள்ல சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமலே அந்த பேசுறது. அப்பதான் இயேசு அவளை நோக்கி சொல்லுகிறாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அவ உடனே சொல்றா, ஆமா ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இவர் இதை விசுவாசிக்கிறான்னு கேட்டாரு. அவளுக்கு அது புரியலையோ இல்ல இது எப்படி நடக்குங்கிற டவுட் இருந்ததோ தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து நீர்தான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போய் தன் சகோதரி மரியாதையும் அழைத்துட்டு வாரா. போதகர் இருக்கிறாரு, கல்லறை கிட்ட நிற்கிறாரு, வான்னு கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே அவங்க எல்லாம் ரொம்ப அழுகுறாங்க. இயேசு அதை பார்த்தோன்னா சொல்றாரு, அதுல 39வது வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் அப்படிங்கிறாரு. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவளை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே,
இயேசு அவளை நோக்கி திருப்பி சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறார். அவளுக்கும் அப்போ அது என்னன்னு வரல, என்னன்னு புரியல. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, லாசருவே வெளியே வா என்று உரக்க சத்தமாக கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரதேச சீலையில் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்கள் நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். விளைவு என்னன்னா, அப்பொழுது மரியாளிடத்திலிருந்து வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இதுல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் மேல விசுவாசம் தான், அவரால் எல்லாம் செய்ய முடியும் தான். ஆனா அவர் சொல்வது அவர்களுக்கு புரியவில்லை, விளங்கவில்லை. என்றால் மனித கண்ணோட்டத்தோடு மனித அறிவோடு இது முடிந்து போன காரியம், இது முடிந்து போடுது, மண்ணோடு மண்ணாக போய்விட்டது, இனி அது வராது, இனி அது வர முடியாது. இதுல சாலிடா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா தேவன் முடிந்து போனது என்று நான் சொல்லக்கூடிய ஒன்றை புதிய ஆரம்பமாக மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அவங்க இன்னும் புரியல, உணரல. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சரீரம் உருவழிந்து போன லாசரு புதிய சரீரத்தை பெற்றுக்கொண்டவனாக ஜீவனுடன் எழுந்து வெளியே வந்தான். இது அநேகருடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்தது. ஆனா அதே சமயம் அடுத்த வசனத்தை பார்த்தா, இதை போய் பரிசேயர்கிட்ட சொன்னாங்க. உடனே பிரதான ஆசாரியனும் பரிசேயனும் மீட்டிங் போட்டு, இப்படியே விட்டா இவன் நிறைய அற்புதம் பண்றான், இனி இவனை விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்னா இவன் செத்தானா தான் நமக்கு நல்லது, அதனால இவனை கொலை பண்ணிடுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த அற்புதம் இந்த காரியத்தை செய்தது. முதலிலே எவீருவனுடைய மகள் அப்பொழுதுதான் மரித்து போனால், போய் கையை வச்சு எழுப்பினாரு, எந்திரிச்சிட்டார். விதவையின் மகன் மரித்து போனா, எல்லாம் செத்து போனான்னு தெரிஞ்சு அவனை அடக்கம் பண்ண கொண்டுட்டு வருகிற போது உயிரோடு எழுப்பினார். இங்கேயோ மரித்து போன லாசருவை சரீரம் உருவழிந்து போனதற்கு பிற்பாடு அவனை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். இந்த அற்புதங்கள் எல்லாமே, இந்த உயிரோடு எழுப்பின இந்த அற்புதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய காரியங்களை குறித்து உபதேசிக்கும் போது அவர் கூறின சில சத்தியங்களை உறுதிப்படுத்துவதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் தேவை இருந்தது. இந்த காரியங்களை என்னன்னா யோவான் தான் தன் சுவிசேஷத்துல எழுதி வைத்திருக்கார். யோவான் சுவிசேஷம் 5வது அத்தியாயத்துல நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். 5வது அத்தியாயம் 20 to 29 வரைக்கும் படிக்கலாம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரியான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார். குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனா இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்.
அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஒரு டீச்சிங்ஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து உபதேசிக்கும் போது அவர் சொன்ன இந்த காரியங்கள் இது. இதுல அவர் சொல்றார், மருத்துவர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் வரும், அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்துவின் வருகையில உயிர்த்தெழுதல் இன்னொரு உயிர்த்தெழுதல் உண்டு. அது சொல்றது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். அது யாரெல்லாம் எழுந்திருப்பார்கள் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களும். அவர்கள்தான் அவருடைய குரலை கேட்டு 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 பழக்கத்தில் வைத்திருப்பார்கள். அதனால அவன் மரித்து உள்ள போயிருந்தாலும் அவருடைய குரல் கேட்ட உடனே அவன் உயிரோடு எழுந்திருப்பான். இன்றைக்கு அவரோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் இருக்கிறவன் அன்னைக்கு எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் அப்புறம் நித்திய நியாயத்தீர்ப்பு காலத்துல தான் 1000 வருஷங்கள்லாம் கழிச்சு நித்திய நியாயத்தீர்ப்பு காலத்துல தான் எழுந்திருத்து வரணும். அது அன்னைக்கு உள்ள வருவானா வெளியே வருவானாங்கிறது ரிஸ்க் தான். அதைத்தான் 29வது வசனத்தை சொல்லுகிறார். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைமுடி எழுந்திருப்பார்கள், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடைமுடியாக எழுந்திருப்பார்கள். இது எங்க இருப்போங்கிறதுன்னு தெரியும். ஆனா இந்த உயிர்த்தெழுதல் எல்லாமே மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை ஜனங்கள் மனதிலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை வைத்தவர்களை பலப்படுத்துவதற்கு. அது எந்த காரியம் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். எந்த ஒரு வைத்தியன் டாக்டரா இருந்தாலும் பிறரை சுகப்படுத்தலாம், தன்னைத்தானே சுகப்படுத்த முடியாது. ஆனா இவரோ தம்மில் தாமனை ஜீவனை உடையவராக இருக்கிறதுனால அந்த மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து இன்றும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் ஆணிவேர் ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். என் பாவங்களுக்காக கிரயம் செலுத்தினார், இன்று என்னை நீதிமானாக்குவதற்காக உயிர்த்தெழுந்து இருக்கிறார். இதுதான் வசனம் சொல்லுகிறது ரோமர்ல. நம்முடைய பாவங்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம்மளை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் எழும்பியும் இருக்கிறார் அப்படிங்கிறது ரோமர் 4வது அத்தியாயத்துல 25வது வசனம் சொல்லுது. தேவன் என்று அவரை உயிரோடு எழுப்பி வைத்திருக்கிறதே நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தி இந்த நீதிமானாக்கி நமக்கென்று அவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க நம்மை தகுதிப்படுத்த. இன்றைக்கும் ஒரு சீசர்களை சொல்லிட்டாரு, அவர் அன்று மரித்தன் உயிர்த்தெழுந்தானா என்னைக்கும் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறார். இன்றைக்கும் என் நாமத்தை கொண்டு அன்றைக்கு என் சீசர்கள் செய்ததை போலவே இன்றைக்கும் என் சீசர்கள் மூலமாக அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறேன், அநேக குஷ்டர்களை சுத்தம் பண்ணுகிறேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிறோம். இதே காரியத்தை இன்றைக்கும் செய்யும். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை சாலிடாக நிறுத்துவதற்கு அதற்கு முன்னதாகவே ஒரு சின்ன மாடலை அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக இந்த மரியாள் மாத்தார்கிட்ட அவர் பேசல நலத்தில் நன்றாக அறிந்தவர்கள், அவர் பாதப்படியில் உட்கார்ந்திருந்தவங்க, அநேக காரியங்களை எல்லாம் கத்து அவரிடத்து தேர்னவங்க தான். ஆனாலும் அவர் நானே உயிர்த்தெழுந்து ஜீவனமா இருப்பேன், இப்போ உன் சகோதரன் எந்திரிப்பான்னு சொல்லுகிற போது ஆமா ஆமா மருத்துவர் உயிர்த்தெழுதும் அன்னைக்கும் உயிர்த்தெழுதுவான் என்று நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த சத்தியத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை பற்றி பிடிப்பதற்காகவும் அந்த லாசருடைய வியாதி மரணம் அவர்களுக்கு ஒரு சத்தியத்தை ஆழமாக கற்றுக் கொடுப்பதாக அமைந்தது. இன்றைக்கு அநேக இடங்களில தேவன் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார். ஆனா மனித கண்ணோட்டத்தில் நாம பாடு கஷ்டம்னு உடனே ஏதோ தப்பு எங்கேயோ மாட்டிக்கிட்டான், எங்கேயோ தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறோம். பல நேரங்கள் அப்படி கிடையாது. ஆனா பாடு கஷ்டங்கள் நம்ம இந்த பூமியை விட்டு மேல போற வரைக்கும் உண்டு. அதை கடந்து செல்லக்கூடியது பலனையும் கிருபையும் வழியும் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். மனித கண்ணோட்டத்தில் முடிந்தது, ஆனா தேவ கண்ணோட்டத்தில் அது ஒரு ஸ்டார்டிங். ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அவர். நமக்கு தான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டு, அவருக்கு கிடையாது.
அவர் எண்டையே ஸ்டார்டிங்கா மாற்றக்கூடிய வல்லவர். பெரிய ஒரு காரியங்களை செய்தார். இது எந்த ஒரு பூமியில எந்த ஒரு மனிதனும் செய்தராத இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழு சரித்திர பிரகாரமாக முழு உலகத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உயிர்த்தெழு. எந்த ராஜா காலத்துல எந்த வருஷத்துல என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார், என்றைக்கு உயிரோடு எழுந்தார், யாரை சந்தித்தார், எங்க இருக்கிறார் என்பதெல்லாம் சரித்திர பிரகாரமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. இது ஒரு இதிகாசமோ ஒரு கதையோ அல்ல. ஆனால் இன்றைக்கும் அந்த அவருடைய உயிர்த்தெழுதல் தான் இன்றைக்கும் வல்லமையாக அநேக பாவத்தில் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்திக் கொண்டே போகிறது. கிறிஸ்தவனுடைய எந்த ஒரு காரியத்திற்காக அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், ஹீலிங்கள் எல்லாமே இது ஒரு தலை சிறந்த ஒரு காரியம். இதை நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக கற்றுக் கொடுத்ததற்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நாமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இயேசு சொல்கிறார், என்னை ஏற்றுக்கொண்ட போது நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டீர்கள். யோவான் அதுதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறார். ஏனால் அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வந்து விட்டதே அப்படிங்கிறார். அந்த ஒரு காரியத்திற்காக தேவனுக்கு நம்ம நன்றிகள் சொல்லுவோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததற்காக, அந்த ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம நடப்பதற்காக நம்ம வளரணும். 1 யோவான் 5வது அத்தியாயத்தில் 11வது அத்தியாயத்தில் தேவன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின தன்னுடைய நிருபத்தில் எழுதின ஒரு காரியம். இதை நம்ம அறியணும். அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்குது. இயேசுன்னு சொன்னார், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் நமக்குள்ள வந்துருச்சு, அது பரிபூரணப்பட வேண்டும் என்றால் அந்த ஜீவனுக்குரிய ஆகாரமாக ஜீவ வசனமும், வசனத்திற்கு கீழ்ப்படிதலும், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்தினால பலப்பட்டு வளர்வதும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி வளர்ந்து அவரை போல நம்ம மறுரூபம் ஆக வேண்டும். இதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மகிட்ட காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். அதனால்தான் பவுலும் ஒரு சொல்றார், உங்களிடத்தில் அந்நாளிலே கிரியை ஆரம்பித்தவர் அவர் வருகிற அந்நாள் வரை அதை தொடர்ந்து செய்து வருவாராக. செய்து கொண்டே இருக்கிறார். அனுதினமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம், துதிகளை ஏறெடுப்போம். இன்றோடு இன்றைய தினத்தினுடைய இந்த வேத பாடம் இத்தோடு முடிந்தது. நன்றி, வணக்கம்.